வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பார்க்க வேணும். போன வீடியோவில் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸும் நாங்கள் பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு நாங்கள் 4 சீன்ஸ் போட்டேன்னு சொன்னேன். அதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஷிப்கா அவங்க மட்டும். ஆகவே அவங்க மட்டும் ஒழுங்காக வீடியோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே, பரவாயில்ல. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பார்க்க வேணும். பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் அல்லது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேயா? ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸ்குள்ளே இன்னொரு பேர் தான் ப்ரோக்ரஸிவ். ஆகவே எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வர தேவையில்லை. ஓகே, ஆஸ் யூஷுவல் நாங்கள் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நாங்கள் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஏதாவது ஒரு செயல் இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது எனில் அதை பற்றி நாங்கள் பேசுகிறமாக இருந்தால் நாங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை எடுக்க வேணும். சரியா? இறந்த காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா நாங்கள் எதை பற்றி எந்த டென்ஸ் எடுப்போம்? ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் தானே எடுப்போம். ஐ ஆம் டீச்சிங், இப்போது நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயல். ஆகவே ஐ ஆம் டீச்சிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் செல்லணும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் பாஸ்ட் டென்ஸில் இருந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னா நாங்கள் அதை பற்றி பேசுகிறப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுக்க வேணும். ஓகே தானே? அப்போ நாங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் அதனுடைய யூசேஜை பார்த்துட்டோம். ஓகே, சிம்பிள் தான், பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்து நாங்கள் பார்க்க வேணும் இந்த பாஸ்ட் கண்டினியூவஸுக்கான தமிழ் அர்த்தம். இப்போது நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அதுக்கான தமிழ் அர்த்தம் இருக்கையா, அதை நாங்கள் இறந்த காலத்துக்கு மாற்றினா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான தமிழ் அர்த்தம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான தமிழ் அர்த்தத்தில் நான் படிப்பித்து, அதாவது நான் கற்பித்து கொண்டிருக்கின்றேன், இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். நான் கற்பித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூவஸ். நான் கற்பித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா அது ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன? சரித்தானே? எகெயின் சொல்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூவஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். இது பாஸ்ட் கண்டினியூவஸ்னால் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், படித்து கொண்டிருந்தேன், கற்பித்து கொண்டிருந்தேன், படித்து கொண்டிருந்தேன், ஓடிக்கொண்டிருந்தேன், விளையாடி கொண்டிருந்தேன், வரைந்து கொண்டிருந்தேன், இந்த மாதிரியான சென்டென்ஸை சொல்லும் போது தான் நாங்கள் என்ன செய்யணும்? பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை எடுக்க வேணும், அதாவது பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸை எடுக்க வேணும். ஓகே, இப்போ நாங்கள் டிரெக்டாக பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸனுடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, subject was, were plus ing verb plus object. எதற்காக நான் ing verb எடுக்கிறேன்? எங்களுக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா நாங்கள் எடுக்க வேண்டியது ing verb தான். அதாவது 12 டென்சஸில் 12 ஆக்டிவ் வாய்ஸஸில் 6 கண்டினியூவஸ் டென்சஸ் இருக்குது. அந்த 6 கண்டினியூவஸ் டென்ஸுக்கும் நாங்கள் எடுக்க வேண்டிய வேர்ப் என்னதுன்னா ing verb. ing verbனா V1 verb கூட நாங்கள் ing சேர்க்கறத நாங்கள் ing verb அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போது சப்ஜெக்ட் was, were, ing verb, object. சப்ஜெக்ட்னா எங்களுக்கு தெரியும் எழுவாய், was, were அப்படின்னா எங்களுக்கு தெரியும் துணை வினைகள், ing verbனா எங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொன்னது, ஒப்ஜெக்ட்னா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் செயற்படு பொருள். ஓகே, இப்போது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு சொன்னால் இது was, were. ஸ்ட்ரக்சரை எழுதி கொள்ளுங்க உங்களுடைய கோப்பியில்.
அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவை எல்லாத்தையும் கண்டினியூவஸாக பார்க்குறது சில பிள்ளைகள் மாத்திரமே. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒழுங்காக வீடியோஸை பார்த்து நீங்களாவது ஒழுங்காக படிக்க வேணும். சரிதானே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ போயிட்டு சேரணும் அப்படின்னா நான் குரூப்பில் போடுவேன் தானே, அந்த மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிதானே? ஓகே. அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொப்பியூனை வச்சுக்கொண்டு அதில் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். நான் படிப்பிக்கிற விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை செய்யணும். என்னென்னு சொன்னால், நான் கொடுக்குற எல்லா ஆங்கில வாக்கியங்களுக்குமான தமிழ் அர்த்தங்களை நீங்கள் அதுக்கு கீழே எழுதணும். அப்படி எழுதாட்டி வேலை இல்லை, நான் படிப்பிக்கிறதுல இந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆங்கிலத்தில் ஏதாவது நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே தமிழ் அர்த்தத்தை எழுதுங்கோ. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல பேர் எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புனாங்க. பட் எந்த ஒரு ஆன்சர்ஸுக்கும் கீழே தமிழ் அர்த்தம் இல்லை. நீங்கள் நினைக்கிறது என்ன? டைம் வேஸ்ட். கேள்வியை எழுதி விடை செய்ய இயலா. நீங்கள் விடையை மட்டும் செய்கிறீங்க, சரி பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த விடை எழுதி அந்த விடைக்கான தமிழ் அர்த்தத்தை அது கீழே எழுதுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி நீங்கள் விடையை மட்டும் எழுதுகிறேன்னு சொன்னால் நீங்கள் மற்ற டீச்சர்ஸ்கிட்ட படிங்கோ, என்கிட்ட படிக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் படிக்கணுமாக இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆக வேணும். ஸோ இனிமேல் நீங்கள் எழுதுகிற எல்லா விடைகளுக்கும் கீழே தமிழ் அர்த்தம் இருக்கணும். ஏன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி கண்டுபிடிக்க கஷ்டம். ஓகே, சரி, நாங்கள் கண்டினியூஸாக கொண்டு போவோம். உங்களோட கொப்பியில் பாஸ்ட் கண்டினியூவஸ் ஸ்லாஷ் ஒன்று போட்டுக்கொண்டு பாஸ்ட் ப்ரோக்ராசிவ் அப்படின்னு எழுதிக்கொண்டுங்க. சின்னதாக ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. என்னுடைய ஒரு கேள்வி ஒன்று. பாஸ்ட் கண்டினியூவஸ் அல்லது ப்ரோக்ராசிவ் டென்ஸை பயன்படுத்துவதற்கான காரணம் யாது? இப்படியெல்லாம் எக்ஸாமில் வராது, உங்கள் மைண்டை செக் பண்ணுறதுக்கான கேள்விகள் தான் இது. ஓகே, அடுத்த 2வது கேள்வி, பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரை தருக. மூணாவது கேள்வி, 12 ஆக்டிவ் வாய்ஸில் அல்லது டென்ஸில் எத்தனை கண்டினியூவஸ் டென்ஸ்கள் காணப்படுகின்றன? அடுத்த கேள்வி, எல்லா கண்டினியூவஸ் டென்ஸிலும் ஐஎன்ஜி verb பயன்படுத்துவதற்கான காரணம் யாது? ஓகே, சரியா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் எழுதும் பொழுது தமிழில் எழுதுறது இல்லை. ஏனென்று சொன்னால் இது தமிழ் மொழி இல்லையே. நான் கேள்வியை தமிழில் தரதுக்கான ரீசன், இங்கே நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கேள்வி விளங்கலை, இங்கிலீஷில் கேள்வி வரனால எனக்கு கேள்வி விளங்கலைன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், தமிழ் மொழியில் கேள்வியை தந்தேன். இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா கேள்வி? அதுக்கு இங்கிலீஷில் விட எழுதணும். சரியா? கவனமாக கேளுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எனக்கு வர வேணும். அப்படி வந்தால் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடிப்படையில் தான் நீங்கள் அதை எழுதி அனுப்பிடும். இல்லாட்டி உங்களை நான் குரூப்லேருந்து லெஃப்ட் பண்ணி விடுவேன். ஓகே, நீங்கள் என்ன செய்யணும், நான் கொடுத்துருக்க கேள்விக்கு கீழே தமிழில் இப்போ நான் சொன்ன கேள்விக்கு கீழே ஆங்கிலத்தில் விடை எழுதணும். ஆங்கிலத்தில் விடை எழுதினா பிறகு என்ன செய்யணும், தமிழ் அர்த்தத்தையும் எழுதணும். ஆல்ரெடி சொன்னேன், எதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, அதுக்கு கீழே தமிழ் அர்த்தம் எழுதி ஆக வேணும். ஓகே, அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஓகே, ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த டென்சஸ் 12ஐயும் நாங்கள் லேசாக படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் படிச்சுட்டு போனதில் பிரச்சனை இல்லை, அது ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறதுல பிரச்சனை. ஓகே, இப்போ நாங்கள் வெட்டம் எதில், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரில் தான். சப்ஜெக்ட், வாஸ்வ, ஐஎன்ஜி, ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ நான் சொன்னேன், இந்த வாஸ்வை பற்றி பார்ப்போம். இப்போது நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும், இதான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் வாஸ்வ அதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கணும். ஓகே, was
வாஸ் எதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் ஐ, இ, ஷி, இட் இந்த எழுவாய்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறது வாஸ். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ் அப்படி தான் சொல்லணும். ஓகே, அடுத்து வ. மீதமாக இருக்கிற என்னது? பி, யூ, தே. இவங்க எல்லாருக்கும் பயன்படுத்துறது என்ன? இந்த வ. ஓகே, ஐ, இ, ஷி, இட் இது எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்துறது வாஸ். வி, யூ, தே அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது வ. ஓகே, காப்பியில் எழுதிக்கோங்க. இந்த வாஸ் வ எல்லாமே பி வர்ப்ஸ், துணைவினை. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கிற பி வர்ப் என்ன? வாஸ் வ. வாஸ் வந்து எதற்காக பயன்படுத்துகிறோம்? சிங்குலர் நவுனுக்காக. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க சிங்குலர் நவுன் என்ன? ஐ, இ, ஷி, இட். ப்ளூரல் நவுன் என்ன? பி, யூ, தே. சரியா? இப்போ ஸ்ட்ரக்சர் நாங்கள் முடிச்சாச்சையா? இப்போ நான் என்ன செய்யணும்? அஃபர்மேட்டிவ் பார்க்கணும், கொஷன் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்கணும், நெகட்டிவ் கொஷன் பார்க்கணும். சரிதானே? போராக இருந்தால் எனக்கு செய்ய வழி இல்லை. என்ன சொன்னால் நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் செய்கிறோம். நாங்கள் லைவ் கிளாஸில் ஜூம், மீட் அதிலெல்லாம் நாங்கள் செய்கிறது இல்லையே. செய்கிறதுக்கு வேலை இல்லை. நீங்கள் அப்படியே படித்து கிழிச்சிருவீங்களே. பாசிட்டிவ் சென்டென்சஸ். பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படி சொன்னாலும் ஒன்று தான், அல்லது அஃபர்மேட்டிவ்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேயா? நாங்கள் இது வரைக்கும் அஃபர்மேட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன் தானே பார்த்தோம். அதில் அஃபர்மேட்டிவை நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு யூ அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க. சரியா? யூ. யூ வந்தால் நாங்கள் என்ன பீவப் பயன்படுத்தணும்? வ. சப்ஜெக்ட் பீவப், அதுக்கப்புறம் யார்? ஐஎன்ஜி வப் தானே. வாட்சிங். இந்த வேர்ப் கூட நாங்கள் எப்படி ஐஎன்ஜி சேர்க்கறது, அது நாங்கள் ஸ்பெல்லிங் ரூல்னு சொல்லுவோம். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அடுத்து டெலிவிஷன் லாஸ்ட் நைட். என்ன அர்த்தம்னு சொன்னால் கடந்த, அதாவது லாஸ்ட் இரவு, லாஸ்ட் நைட் நீ டிவி பார்த்து கொண்டிருந்தாய். போன ரவு நீ டிவி பார்த்துட்டு இருந்த. பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் கடந்த இரவு நீ தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து they were studying maths yesterday. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்னடா மேக்ஸ் METHன்னு இருக்குன்னு சொல்லி. MATH அதுவும் சரி, MATHS அது ரெண்டும் சரி. MATHன்னு சொல்கிறது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில், எஸ் போட்டு சொல்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷில். பெருசாக குழம்ப வேணாம். they were studying maths yesterdayனா அவர்கள் நேற்று கணிதம் படித்து கொண்டிருந்தார்கள். டக்குன்னு யோசிப்பீங்களே, மேக்ஸை படிக்கலுமா அப்படின்னு. அது உங்களுடைய அறிவு. அவர்கள் நேற்று கணிதம் படித்து கொண்டிருந்தார்கள், அதான் அர்த்தம். ஸ்லோவாக சொல்கிறதுக்கான ரீசன் நீங்கள் இதெல்லாம் தமிழ் அர்த்தத்தை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஐ வாஸ் வாஷிங் த dishes when the phone rang. இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்க வேணும். when அப்படின்னு என்ன? பொழுது, எப்போதுன்னு சொல்லிட்டு மீனிங். பட் நாங்கள் அதை ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவில் பயன்படுத்தும் பொழுது, ஒரு கன்ஜங்ஷனாக பயன்படுத்தும் பொழுது நாங்கள் பொழுதுன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஓகேயா? த ஃபோன் ரேங்க்னா என்னது? என்ன டென்ஸ்? த ஃபோன் ரேங்க் அப்படின்னா என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? படித்தேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வென் த போன் ரேங்க்னா போன் அடித்தப்போ நான் டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது நான்
தூங்கிக் கொண்டிருந்தேன். I was sleeping when my mother came. when போட்டாச்சு. இங்கே சிம்பிள் பாஸ்ட், இங்கே பாஸ்ட் கண்டினியூவஸ். எப்படி தமிழ் அர்த்தம் வரும்? ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட், நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூவஸ். ஓகேயா? As she was reading the book, Alice came. இப்போ நான் சொன்னேன். ஓகேயா? as வந்தாலும் இந்த அர்த்தம் வந்தையா? அதே தான். அதாவது எலைஸ் வரும்போது அவள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். எலைஸ் வரும்போது அவள் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு ஒரு மீனிங் ஒன்று வரும். ஓகே. இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே ஈவினிங். இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே ஈவினிங்னா நேற்று ஈவினிங் மழை பெய்து கொண்டிருந்தது, மழை பொழிந்து கொண்டிருந்தது. நேற்று ஈவினிங் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் எனக்கு வர இயலலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் டயலாக்ல எழுதும்போது இதை பயன்படுத்தலாம். சாரி மை ஃப்ரெண்ட், ஐ டிட் நாட் ஜாயின் வித் யூ எஸ்டர்டே பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே ஈவினிங், தட்ஸ் வை ஐ டிட் நாட் கம் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஓகேயா? அப்போ இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே ஈவினிங்னா நேற்று ஈவினிங் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சின்னு சொல்லி அர்த்தம். இது எல்லாமே என்ன? பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? கொஷன் பார்க்க வேணும். சரியா? இப்போது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வேலை, இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. சரி, ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருப்பீங்க. இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இந்த அஃபர்மேட்டிவ் எல்லாத்தையுமே நீங்கள் என்னவா மாற்றணும்னு சொன்னால் கொஷனாக மாற்றணும், கேள்வியாக மாற்றணும். கேள்வியை மாற்றி அதுக்கு கீழே தமிழ் அர்த்தம் எழுத வேணும். ஓகே, விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அஃபர்மேட்டிவ், கொஷன், நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஷன், இதான் நாங்கள் பார்க்குற 4 படிமுறைகள். நாங்கள் அஃபர்மேட்டிவ் நான் படிப்பிச்சிட்டேன். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் போட்டிருக்கேன். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா கொஷனை மாற்றணும். மாற்றி இது அவ்வளோத்தையும் நீங்கள் மாற்றணும், வேறு எதையும் மாற்ற தேவையில்லை. மாற்றி அது கீழே தமிழ் அர்த்தத்தை எழுதணும். சரியா? அப்போ நாங்கள் கொஷன் முடிச்சுட்டு போகிறேன், ஏன்னா நீங்கள் தான் அதை செய்யணும். அடுத்து நாங்கள் நெகட்டிவ் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வாக்கியத்தை நாங்கள் நெகட்டிவ் பண்ணுறதுக்கு, எதிர்மறையாக்குறதுக்கு நாங்கள் என்ன சேர்ப்போம்? நாட் சேர்ப்போம். இதுக்கு பிறகு சேர்ப்போம் பி வெப், துணைவினைக்கு சேர்ப்போம். ஆகவே இங்கே யூ நாட் வாட்சிங் டெலிவிஷன் லாஸ்ட் நைட், சரித்தானே? நாட் சேர்த்தா நெகட்டிவ் ஆகுது. ஆகவே நீங்கள் லாஸ்ட் நைட் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலை. பொய் சொல்லாதீங்க, நேற்று நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கலை இப்படி சொல்லும் தானே, பேச்சு வழக்கில். அதெல்லாம் அழகாக எழுதியிருக்காங்க. யூ வர் நாட் வாட்சிங் டெலிவிஷன் லாஸ்ட் நைட். இங்கே எல்லாத்துலேயும் இப்போ உங்களுக்கு இதுலேயும் ஒரு வேலை, இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் கோப்பியில் எழுதி அதுக்கான தமிழ் அர்த்தத்தை கீழே எழுதி எனக்கு ஃபோட்டோ பண்ணி அனுப்பணும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ் கொஷன். நெகட்டிவ் கொஷனை எப்படி கேட்குறது? நெகட்டிவ் கொஷன் தெரியும் தானே? அதையும் என்ன செய்யுங்க, நீங்கள் எழுதி அதுக்கான தமிழ் அர்த்தத்தை கீழே எழுதி எனக்கு அதை ஃபோட்டோ பண்ணி அனுப்புங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க வேணும் டபிள்யூஎஸ் கொஷனை நாங்கள் எப்படி கேள்வி ஒன்று கேட்குறதுன்னு சொல்லி. ஓகேயா? ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. Why were you going there? இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஏன் நீ அங்கே சென்று கொண்டிருந்தாய்? ஏன் நீ அங்கே சென்று கொண்டிருந்தாய், அதுக்கான அர்த்தம் தான் இது. வை வர் யூ கோயிங் தேர் அப்படின்னு கேட்டால், நீ ஏன் அங்கே செஞ்சு கொண்டிருந்தாய், நீ எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருந்த. வை வர் யூ டாக்கிங் லைக் தேட், நீ எதுக்காக உங்கள் அம்மா கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்த. வை வர் யூ ஃபைட்டிங் வித் யுவர் மதர், எதற்காக நீ நேற்று டூ மச் சுகர் சாப்பிட்ட. வை வர் யூ ஈட்டிங் டூ மச் சுகர்,
எதுக்காக நீ நேற்று அதை வரைஞ்சிக்கிட்டு இருந்த? Why were you drawing that? எதற்காக அவள் என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருந்தா? Why was she talking with me very angry? ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். எப்படி அவள் அதனை செய்து கொண்டிருந்தாள்? How was she doing that? Why? How was she doing that? அடுத்தது, என்னை மன்னித்து விடு. I'm really sorry. Please forgive me. நீ எனக்கு கால் பண்ணப்போ நேற்று நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ப்ளீஸ் forgive me. When you called me, I was talking to my girlfriend. அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணும். ஓகே, அடுத்த WH கொஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று எங்கள் அம்மா என்கிட்ட ஆதரவாக பேசுகிறத வச்சு எங்கள் அம்மா எவ்வளவு என்னை லவ் பண்ணுறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். I understood how much my mother loves me the based on she was talking to me yesterday. அப்படின்னு அழகாக சொல்லணும். ஒரு பெரிய கஷ்டமும் இல்லை. இப்போ நான் யோசித்து தானே உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் யோசித்து எழுத யோசிக்க வேணும், யோசித்து அதை பேச வேணும். நான் சொல்கிறத கேட்டு அதை அப்படியே ரைட் டவுன் அப்படி இப்படின்னு சொன்னால் அது வேலை இல்லை. சரித்தானே? ஆகவே எல்லா டென்சஸும் லேஸு, கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதை நல்லா தெரிஞ்ச பிள்ளைக்கு அது லேஸாக இருக்கும். கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு அது செய்ய வழி இல்லை. ஓகே, அப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அழகாக நாங்கள் முடிச்சிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பிறகு வேலை செய்ய வேண்டியது நீங்கள் தான். இப்போ நான் பாருங்கள், இன்றைக்கி அஃபர்மேட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன் சொல்லி நாளை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த WH கொஷனை சொல்லியிருந்தால் நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீங்க. ஏன்? எல்லா வீடியோலையும் நான் அத்தனை பார்க்குறோம், இதில் எத்தனை வரப்போகுது சொல்லி பேசாமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யும் போது அது உங்களுக்கு தெரியும். ஓகே, திருப்பி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். எதை ஆங்கிலத்தில் எழுதினாலும் கீழே தமிழர்த்தம் எழுதுங்கோ. சரி, அப்போ நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் முடிச்சிட்டோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட்ஸ், சிக்னல் வேர்ட்ஸ் என்னென்னு சொன்னால், நாங்கள் எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், ஏர்லியர், இந்த மாதிரி இறந்த காலத்துக்கு சம்மந்தமான கீவேர்ட்ஸை நாங்கள் என்ன செய்யலாம்? போட்டு பயன்படுத்தலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் முழுமையாக வேலை செய்ய வேண்டியது நீங்கள் தான். ஓகே, இப்போ நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் அழகாக முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.